ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி அருகே காவல் நிலையத்தில் கையொப்பமிட வந்த கைதி 4 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சரத், இந்த கொலைக்கான முக்கிய காரணம் என முதற்கட்ட விசாரணை கூறும் செய்தி என்ன? தனலட்சுமி, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அம்மனூர் பகுதியை சேர்ந்த திமுக ஒன்றிய கவுன்சிலரின் கணவரான சுதாகர் என்பவர் அப்பகுதியில் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில அதே பகுதியை சேர்ந்த அவினேஷ் என்ற நபருடன் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியன்று சுதாகரை அவினேஷ் சுதாகரின் வீட்டின் முன்பே வைத்து கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை முயற்சி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் பலத்த காயமடைந்த சுதாகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில அவினேஷை கைது செய்த காவல்துறையினர் வேலூர் மத்திய சிறையில அடைச்சிருந்தாங்க. இந்த நிலையில கடந்த 8 தினங்களுக்கு முன்பு அவினேஷ் நீதிமன்ற ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். அந்த நீதிமன்ற ஜாமீனின் உத்தரவின் அடிப்படையில ரத்தனகிரி பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் நாள்தோறும் கையொப்பமிட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அவர் நாள்தோறும் கையொப்பமிட்டு சென்றிருக்கிறார். இதனை நோட்டமிட்ட திமுக ஒன்றிய கவுன்சிலர் கணவரான சுதாகர் முன்னுரிமை காரணமாக இன்று அவினேஷ் இன்று ரத்தனகிரி காவல் நிலையத்தில் கையொப்பமிட வருகை தந்த போது காவல் நிலையத்திலிருந்து வெறும் 100 மீட்டர் தொலைவிலேயே மறைந்திருந்த சுதாகர் தலைமையில் 4 பேர் கொண்ட கும்பல் அஸ்வினை மடக்கி சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் தப்பிக்க முயன்ற அவினேஷ் அங்கிருந்து சிறிது தூரம் தப்பி ஓடி சென்று அங்கிருந்து ஒரு துணிக்கடைக்கு பதுங்க முயற்சி செய்திருக்கிறார். இருந்தும் சுதாகர் தலைமையிலான 4 பேர் கொண்ட கும்பல் அந்த துணிக்கடைக்குள்ளே புகுந்து இந்த அவினேஷ் என்ற நபரை சரமாரியாக வெட்டி அந்த இடத்திலேயே அவரை நிலைக்குள்ளேயே செய்துவிட்டு திரைப்பட பானையில அங்கிருந்து கைகளில் கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களை எடுத்து பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக நடந்தே சென்று ரத்தனகிரி காவல் நிலையத்துல சரணடைஞ்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து சம்பவத்தை சேர்ந்த ரத்தனகிரி காவல்துறையினர் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் சுயநிலையில் இல்லாமல் கிடந்த அவினேஷின் உடலை மீட்டு வேலூர் அரசு அடுக்கும்பாறை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கொண்டு சென்ற சில மணி நேரத்திலேயே அவர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக காவல்துறையினர் தரப்பில் முதற்கட்ட தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது திமுக ஒன்றிய கவுன்சிலர் கணவர் ஏற்கனவே முன்னதாக தாக்கப்பட்ட காரணத்தால் தற்போது மீண்டும் அவரே நேரடியாக இன்வால்வ் ஆகி 3 பேர் மற்றும் 4 பேர் சேர்ந்து அந்த அவினேஷ் என்ற நபரை காவல் நிலையத்தில் கையொப்பமிட வந்தபோது வெட்டி கொலை செய்திருக்கும் சம்பவமானது தற்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சரத்.